ஹாய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம அம்மாக்கள் எப்படி 3 விதமாக சமைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வைப்பாங்க. ஸோ அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி அடுப்பில் தூக்கி வச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, அதில் ஒலை தண்ணி ஊற்றுவாங்க. ஓகேவா? அந்த ஒலை தண்ணி நல்லா கொதிக்கும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் அரிசி எடுப்பாங்க. ஸோ அரிசியை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த அரிசியை நல்லா பிணைவாங்க. ஓகேவா? ஸோ நல்லா அந்த அரிசியில் இருக்கக்கூடிய அந்த தூசுகள்லாம் இது போகிற அளவுக்கு நல்லா அரிசியை களைஞ்சி எடுத்துக்குவாங்க. களைஞ்சி எடுத்துட்டு அந்த தண்ணியை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சமையல் பண்ணாங்க. அதாவது நல்லா கழுவி நனைஞ்சிட்டு ஒலை கொதிச்சிருச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த அரிசியை அந்த ஒலை கொதித்த தண்ணியில் தட்டுவாங்க. ஸோ தட்டிட்டு அதுக்கு ஏற்ற அளவு என்ன பண்ணாங்க, உப்பு போட்டாங்க. ஓகேவா? ஸோ உப்பு போட்டு அதை சமைச்சு அந்த தண்ணியவும் என்ன பண்ணாங்க, நல்லா வடித்தாங்க. தட்டு மூடி நல்லா என்ன பண்ணுவாங்க, வடித்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வந்தாங்க. ஓகேவா? இப்போது 2வது வகையான அம்மாக்கள் பார்க்கலாம். ஸோ 2வது வகையான அம்மாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறாங்க சமைக்கிறதுக்கு. அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிடுவாங்க, அரிசியை போட்டுடுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, அரிசியை போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி பிணைஞ்சு அதை ஊற்றிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஸோ அதில் தண்ணி ஊற்றி உப்பை போட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறாங்க, அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை தூக்கி வச்சு சமைச்சிடுறாங்க. ஸோ ஒரே ப்ராசஸில் அவங்களுடைய ஒட்டுமொத்த வேலையை என்ன பண்ணிடுறாங்க, முடிச்சுட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு இதை எடுத்து நம்ம வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, ஸோ வடித்து எடுத்துடுறாங்க. அடுத்து இன்னும் ஒரு வகை, 3வது வகை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, டேரெக்டாக ஒரே பாத்திரம் குக்கர். ஸோ எடுக்கிறாங்க, வடிக்கிற ப்ராசஸே இல்லை. எடுக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ தண்ணி ஊற்றுறாங்க, அடுத்து என்ன பண்ணுறாங்க, அரிசியை போடுறாங்க, பிசைஞ்சு ஊற்றுறாங்க, உப்பு போடுறாங்க, மூடி வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ மூடி வச்சுட்டு அடுப்பில் தூக்கி வச்சுருக்காங்க. எப்போ சாப்பிடணுமோ அப்போ ஓப்பன் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இந்த 3 வகையில் உங்கள் வீட்டில் உள்ளவங்க எத்தனாவது வகை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வகையா, 2வது வகையா, 3வது வகையா, அண்ட் தென் இந்த 3 வகையில் எது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியான ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.